ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, பொதுவாக கோவில்களில் 3 முகம் கொண்ட பிரம்மமூர்த்தி, சிவஸ்தலங்களில் ஐக்கியமூர்த்தி ஒரு வேதிகராக யாகம் செய்பவராக கருதப்படுகிறார். இதன் தாத்பரியம் என்ன என்று தயவு செய்து விளக்கம். நெஞ்சில் முருகால் நினைக்கும் இருகாலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பு. இப்போ கடவுளுக்கு நீ நினைக்கிற மாதிரி எந்த முகமும் கிடையாது. கடவுள் ஒளி வடிவானவான். நாம் நம்முடைய கன்செப்டில் பிரம்மான்றது என்ன, இந்த பூமியில் 4 திசை இருக்கும். ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. அதனால் 4 முகம் அப்படின்றது. இன்னும் மேலே ஒரு முகம், ஊர்துவ முகம் சொல்கிறது, அது சேர்த்தா 5 முகம் அப்படின்றோம். முருகப்பெருமானுக்கு 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதனால் 6 முகம் அப்படின்னு சொல்கிறது. பெருமாள் இருக்கார், அவருக்கு 7 மலைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல 7 திரை இருக்குது. இது வரைக்கும் 4, அப்புறம் 5, இது 6, இது 7. அதனால் வள்ளலார் சொல்கிறாரு, 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன் அடி அப்படிங்கிறார். இது எல்லாமே ஒரு ப்ரிமிட்டிவ் சொசைட்டிக்கு கடவுளுடைய அந்த எனர்ஜி எந்த அளவுக்கு மேக்னிஃபிசண்ட்டாக இருக்குதுன்னு புரிய வைக்கிறதுக்காக நம்ம பெரியவங்க சொன்னது தான் இதெல்லாம். அது மாதிரி 1 முகம், 2 முகம், 3 முகம், 7 முகம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளா அது ஒரு ஜனங்களுக்கு அந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு பெரிய பிரமிப்பு இருந்தது. நம்மளிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு அசாத்தியமான ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் கடவுளுங்கிற ஒரு மித்து இருந்தது. அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறது. 1000 தலையுடைய ஆதிசேஷன்னு சொல்லுவாங்க. இப்போ ஆதிசேஷனுக்கு 1000 தலை இருக்குதுன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல சாஸ்திர கமலம்னு ஒன்று இருக்குது. அது 1000 இதழ் கொண்ட தாமரை பூ இந்த இடத்துல நமக்கு இருக்குது. 1000 இதழ். அதனால் அவங்க சஹஸ்ர கமலம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 1000 இதழ் அந்த கன்செப்ட் புரியறதுக்காக 1000 தலையுடைய ஆதிசேஷன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது எதையுமே நீ சீரியஸாக எடுத்துக்காத. கடவுள் என்பது ஒளி வடிவமான ஒரு விஷயம். அதுக்கு ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம். ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் ஆயிரார், அதெல்லாம் தான் நம்முடைய பெரியவங்க நமக்கு ஃபண்டமெண்டலாக கற்றுக் கொடுத்துருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்கள். மற்றபடி இதெல்லாம் ஜனங்களுக்கு தான். இப்போ ஒரு பாட்டி கதை சொல்கிறா குழந்தைங்களுக்கெல்லாம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு நீ ஒரு சயின்டிஃபிக்கான கதையெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரு ராட்சசன் இருந்தானா அப்படின்னு ஆரம்பிக்கணும். அப்படின்னும். நீங்கள் கூட இப்படி தானே கதை கேட்குறது உங்கள் பாட்டிக்கிட்ட. உட்காரு. இதெல்லாம் மித்து. அதனால் டோன்ட் பாதர். பொதுவாக ஆஞ்சநேயருக்கு ஏன் வெற்றிலை பாக்கு மாலை மற்றும் வடை மாலை சாற்றுகிறார்கள்? அசோகவனத்தில் சீதையை காப்பாற்றுறதுக்காக இவர் போகிறாரு. அந்த இடத்துல ராவணனுடைய ராட்சசிங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து தன்னை மறைத்து கொள்வதற்காக கேமஃப்ளாக் அப்படின்வாங்க. நீங்கள் மிலிட்ரியில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செடி கொடி இலை இல்லையா, அந்த மாதிரியான கலரில் இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் கொடுப்பாங்க. ஏன்னா நீ செடி மரவில் உட்காந்துருந்தாக்கா நீ அங்கே இருக்க ஒரு மனுஷன் இருக்கான்றது தெரியாது. நீ ஒரு வெள்ளையும் ஜொல்லியுமோ உட்காந்தாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான் எதிரி அந்த இடத்துல நீ இருக்கேன்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அந்த இடத்துல ஒழிஞ்சின்னு இருந்தார். முதல்ல ஆஞ்சநேயர் அசோகவனத்தில் போய் ஒழிஞ்சிட்டு இருந்தார். அந்த அந்த அதுக்கு சூட் ஆகுதுன்றதுனால அவருக்கு அந்த மாதிரி பண்ணாங்க. இன்னொன்று என்ன கேட்டால் வடமாலை. வடமாலை சாத்துறது. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நாம் ஒவ்வொரு விதமான தானியத்தை வச்சுருக்கோம். அப்போது இந்த உளுந்துன்றது இருக்கு இல்லையா, அது இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோ. அந்த உடம்பு சரியில்லாத ஆள் கொஞ்சம் மென்டலாக இருந்தான்னா ஒரு வேஷ்டி மேலே உளுந்தை போட்டு அதில் அவனை நைட்டு தூங்க விட்டு மறுநாள் காத்தா அந்த உளுந்து எடுத்து எல்லாருக்கும் வடை கடை சுட்டு ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க.
அப்போ உளுந்துன்றது என்ன? நம்முடைய புத்தி சம்பந்தப்பட்ட விஷயம். எள்ளு எல்லாம் தானம் கொடுக்குறாங்க, ஏன்னா அது இந்த சரீரம். எள்ளு தண்ணி எங்கேயோ போயின்னு பரமேஸ்வரர் கூட ஒரு இது எழுதி வச்சுருக்காரு. அரிசி இருக்கு இல்லையா, அது சந்திரனுடைய ரூபம், சந்திரனுக்கு ஈக்குவலானது அரிசி. அதனால தான் தெலுங்காரங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுற போது நல்லா மஞ்சள் கலங்கின அரிசி எடுத்து தலம்பராலுன்னு வாங்க, அப்படியே தலை மேலே கொட்டுவாங்க. சம்டைம்ஸ் துண்டு கூட பிடிச்சிக்குவாங்க தலை மேலே. அவ்வளோ அரிசி எல்லோரும் கொட்டுற போது என்ன ஆகுன்ற மாதிரி. ஸோ அப்போ அரிசின்றது என்ன? சந்திரனுடைய ரூபம், அது ஐஸ்வர்யம். உளுந்துன்றது புத்தி, எள்ளுன்றது சரீரம். அதனால் நவதானியங்களில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது, அதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க. Question from Nagarkoil Priya from Sydney. Dear Baba, you often say that the Purana Brahman idol is your Atma Swarupam. How can we get a darshan of this Swarupam? Is it possible to get a vision of you in that format if we meditate deeply? அது ஆத்மஸ்வரூபம். இது ஃப்ளஷ் அண்ட் பிளட், சரீர ஸ்வரூபம். சரீர ஸ்வரூபத்தில் நீங்கள் டெய்லி பார்த்துருந்தாங்கிறீங்க. ஒரு கிருஷ்ணர் இருக்கார், அவர் தேர் சாட்டை வச்சுன்னு உக்காண்டிருக்காரு, அது மானுஷ சரீரம். அவருக்கு பின்னால் இப்படி பெருசாக இருக்கு இல்லையா, நெருப்பு தண்ணி அது இது காற்றெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு விஸ்வரூபம், பச்சையமே ருத்ர ரூபம்னு கிருஷ்ணர் சொல்கிறார், அது உள்ளே இருக்கிறது. ஸோ அவர் அர்ஜுனனுக்கு அந்த உள்ளே இருக்கிற வடிவம் காட்டணுன்றதுக்காக அவனுடைய தேடையை ஆக்டிவைஸ் பண்ணுறார். இந்த வெறும் கண்ணு நொல்ல கண்ணை வச்சு பார்க்க முடியாது, அதில் இந்த சரீரத்தை தான் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காக அவர் தேடையை ஓப்பன் பண்ணி பஷ்யமே ருத்ர ரூபம் என்னுடைய ருத்ர ரூபத்தை பாடுறா அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அதனால் அன்லெஸ் யூ கெட் என்லைட்டன் அண்ட் யுவர் தேர்ட் ஐ கெட்ஸ் ஆக்டிவைஸ், உனக்கு பார்க்க முடியாது. எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உருவத்தை உன்னால் பார்க்க முடியாது. ஸோ தேர்ட் ஐயை ஆக்டிவைஸ் பண்ணோம், அதுக்கு தவம் பண்ணோம், அவ்வளோ ஈஸி கிடையாது. ட்ரீம்ஸை கேட்குறாங்க. நான் சொல்லியிருக்கேன், நமக்கு 5 உடம்பு இருக்குது. ஒன்று இந்த உடம்பு, இது இட்லி தோசைலாம் சாப்பிடும். அடுத்தது மூச்சு காற்று, நம்மளோட மீறி அது பாட்டிக்கு ஓடிக்கிட்டே இருக்குது, தூங்குற போது கூட மூச்சு விட்டுன்னு இருக்கிறோம் நம்ம. அதனால் இது அன்னமய கோஷம், அன்னம்னா சோறு. இது காற்றுல இயங்கிறது, அதுக்கு பிராணமய கோஷம். அதுக்கடுத்து நீ தூங்கினா கூட தண்ணியில் முழுகிற மாதிரி, பாம்பு துரத்துற மாதிரி, ரயிலில் மிஸ் பண்ணுற மாதிரி, எக்ஸாமில் மறந்து போகிற மாதிரியெல்லாம் உனக்கு வருது இல்லை நினைவெல்லாம், அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான எண்ணங்கள். உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது ஏற்கனவே, அது அந்த மனோமய கோஷத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகிறது. உங்கள்கிட்ட உன்னை பயங்காட்டி கொண்டு இருக்கக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்டினுடைய அவுட்லெட் அது. அதுக்கு மேலே விஞ்ஞானமய கோஷம், ரேஷ்னல் மைண்டுன்னு சொல்கிறது. எது நல்லது எது கெட்டது அதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்றழிக்கலாகாது அரண். உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை எதிரிகளால் பிடுங்க முடியாது. உங்கள்கிட்ட கத்தி கன்னெல்லாம் இருந்தாக்கா அவன் எட்டி வச்சுட்டு பிடுங்கிடுவான். உங்கள்கிட்ட அறிவை அவனால் பிடுங்க முடியாது. அதனால் எதிரதாக கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதன் நோய். உங்கள்கிட்ட அறிவு இருக்குது, அதை வச்சு நீ உன்னை ஆன்டிசிபேட் பண்ணணும் ஒரு கிவன் சுச்சுவேஷனை, அதுக்கேற்ற மாதிரி உன்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதனால தான் அதுக்கு 4வதுன்னு பேர். ஆனந்தம்ன்றது 5வது. அது வர்றபோது உனக்கு நீயே இருக்க மாட்டேன், நான் ஒழிந்து நீயாக வேண்டும் அப்படின்றது அதுதான். அக்கார கடைசியிலே நான் உன்னை அடைந்து உய்ந்து போனேன்னு ஆழ்வார் சொல்லுகிற அனுபவம். எட்டாத பேரின்பம் என்னை விழுங்கி நின்றதுவே என்று சொல்லுகிற ஒரு அனுபவம். அந்த ஆனந்தத்தில் வந்துட்டு பின்னால் நாம இருக்கவே முடியாது. யூ பிகம், அந்த ஆனந்தம் என்பது கடவுளுடைய ஒரு சொரூபம். சத் சித் ஆனந்தம், சத்தாகி சித்தாகி ஆனந்தம். அந்த ஆனந்தமய கோஷம்தான் கடவுள். அது நாம் இந்த தியானம் தவம் இதுக்கெல்லாம் போகிற போது we get devoid of our body consciousness and you merge your spirit ஜீவாத்மா with the பரமாத்மா. அதனால் அந்த நிலையில் நீயே இருக்க மாட்டேன், you won't exist at that time. Question from Govindan sir. துன்பத்தில் தவித்த கஜேந்திரனும்
திரௌபதியும் எழுப்பிய அபயக்குரலுக்கு ஓடோடி வந்து உதவிய இறைவன். இறைவனை காண வேண்டும் என்ற தீராத ஆசையோடு தவமிருந்த துருவனுக்கு காட்சி கொடுத்து அவனை ஆட்கொண்ட இறைவன். கற்றறிந்த அறிவாளியான உத்தவனுக்கு அவன் கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லி அவனை அரவணைத்த இறைவன். கடவுளை பற்றிய ஞானமும் சிந்தனையும் கொண்டிருந்த பிரகல்லாதனை தூணிலிருந்து வெளிப்பட்டு அவனது தந்தை ஹிரண்யகசிபுடன் இருந்து காப்பாற்றிய இறைவன். திருமணமான மீராபாய் என்ற ராஜபுத்திர இளவரசி தனது இசை புலமையால் பகவான் கிருஷ்ணரின் மீது காட்டிய தெய்வீக காதலை ஏற்றுக்கொண்ட இறைவன். இப்படி வெவ்வேறு நிலைகளில் தங்கள் பக்தியை வெளிப்படுத்திய பல பக்தர்களுக்கு சரியான தருணத்தில் வந்து உதவுகிற இறைவன் உதவி கேட்டு ஓலமிடும் பல சாதாரண மனிதர்களின் அபய குரலுக்கு செவி மடுக்க மறுப்பது ஏன்? வேண்டுதலை ஏற்பதும் மறுப்பதும் இறைவனின் சித்தம்தான் என்றாலும் பரமதயாபரனாய் விளங்கும் இறைவன் ஏன் பல நேரங்களில் மனிதர்களின் கண்ணீரை துடைக்காமல் கல்லாய் நின்று விடுகின்றான்? உலகத்தில் யாரும் பசியாக இல்லை. அது நம்முடைய அஜ்ஞானத்தினால நம்ம அப்படின்னு நினைக்கிறோம். இப்போ நாம் அமாவாசை அன்னைக்கு இங்கே பிரசாதம்லாம் பண்ணி வேனில் ஏற்றின்னு போய் ஏழைங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு தேடுறோம். அவங்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கு நிறைய சாப்பாடு வருது அமாவாசை அன்னைக்கு, அதனால் நீங்கள் சாப்பாடு கொடுக்காதீங்க, விட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்போது சாப்பாடு அவனுக்கு வந்தாக்கா நம்ம கொடுத்தாக்கா ஏன் வேணான்னு சொல்கிறான். ஸோ இட்ஸ் அவைலபிள் ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம திருப்பூரூர் அந்த மாதிரி இடங்களில் கோயிலில் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துன்னு இருக்கோம் அமாவாசை அன்னைக்கு. அவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்களே எங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நாம் தான் கொண்டு போய் கொடுக்குறோம். ஒரு கல் இருக்குது, கல்லுக்குள்ளே தேரை இருக்குது. அந்த தேரைக்கு எப்படி சாப்பாடு யார் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு சொல்லி யாராலையாவது கண்டுபிடிக்க முடியுமா இந்த உலகத்தில்? கல்லினுள் தேரைக்கும் படியிழக்கிற ஒரு கடவுள் இருக்கான். ஒரு குளவி இருக்குது, அது ஒரு புழுவை உள்ளே போட்டுருமா. அந்த புழுவை மெதுவாக சாப்பிட்டு அது அந்த ஷெல்லை உழைச்சிக்கிட்டு வருந்தான், வெளியே வருதான். அதனால் அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு புழு போடுற அளவுக்கு ஒரு ஹைடெக் பயாலஜி உலகத்தில் இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் படி அளக்கிறான்ற மாதிரி. வினோபா பாவேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு தடவை ரமண மகரிஷி, காஞ்சி பெரியவர், இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள்கிட்டலாம் போகிறார். போயிட்டு அவர் கேட்குறாரு, நான் பூதானம், கோதானம், ஸ்ரத்தா தானம், சிரம் தானம் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு அசாந்தி தான் இருக்குது, சாந்தி இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இல்லாத நிலை தான் இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த மகான்கள் சொல்கிறாங்க, ஒரு கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் வனாந்தரங்களில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பட்சிகளுக்கும் சாப்பாடெல்லாம் போடுற ஒரு பகவான் இருக்கான். நீ யாருக்கு சாப்பாடு போட்டியோ, கொஞ்சம் வளர்ந்து போன எதுக்கும் உதவாத தரிசு நிலத்தை தலையில் கட்டி தான் பூதானம் கோதானம் சொன்னியோ, அவங்க எல்லாருக்கும் கூட கடவுளே செஞ்சுருப்பாங்க. நீ நான் செய்கிறேங்கிற ஒரு அஜ்ஞானம் பண்ண இல்லையா, அதான் என்னால் ஏதோ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, அதுதான் உன்னுடைய நிம்மதி இல்லாத நிலைக்கு காரணம் அப்படின்னு மகான்கள் சொல்கிறாங்க. அதனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு கந்தர் அனுபூதியில், விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விட்டுட்டு நீ தான தர்மம் செய். நான் செய்கிறேன்னு எப்போ நினைக்கிறியோ அப்போ அந்த தானத்துக்கான பவர் போயிடுது. பிகாஸ் யூ ஆர் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் காட் அண்ட் யூ கேனாட் பிகம் காட். நிறைய யோசனை பண்ணி, யூ கேனாட் பிகம் காட். இப்போ நிறைய பேருக்கு இந்த அஜ்ஞானம் இருக்குது. நான் கண்ணு தானம் கொடுத்தேன்னாக்கா எனக்கு ரொம்ப பெரிய தர்மிஷ்டன் நான் என்ற மாதிரி. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு உறுப்பை தானமெல்லாம் கொடுக்குறாங்க, ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயம், உனக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கடவுளுக்கு தெரியாதா? அப்போ உலகத்தில் ஒருத்தன் குருடாக இருக்கான், ஒருத்தன் முடவனாக இருக்கான், ஒருத்தன் மொண்டியாகிறான்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அவன் முற்பிறவியில் செய்த கர்மாக்கள். அறத்தார் இது வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஒருதான் இடையேங்கிற மாதிரி. இப்போ நீ இந்த உலகத்தில் கண்ணை கொடுத்துட்ட, கையை கொடுத்துவிட்ட, எல்லாம் பண்ணிட்ட. அங்கே பித்ருலோகத்துக்கு போன உடனே அங்கேயும் நீ கண் இல்லாமல் தான் இருப்ப. ஏன்னா இங்கே எந்த உடம்பு இருக்கோ அதே உடம்பு தான் அங்கேயும் உனக்கு கிடைக்கும். அப்போது நீ யாருக்கோ நல்லது செய்ய போய்
கடைசியில் பித்ருலோகத்தில் எவ்வளோ வருஷம் இருக்க போறியோ அவ்வளோ வருஷம் கண் இல்லாமல் கை இல்லாமல் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இருக்க போகிறேன். அதனால் மக்களுக்கு கடவுள் பற்றி ஃபுல்லாக தெரியாது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு யமதூதன் அப்பா இறந்து போன ஒரு குழந்தை அம்மா உயிரை தூக்கின்னு வர சொல்கிறான் யமன். இவன் ஐயோ இந்த குழந்தைக்கு யார் கதி அப்படின்னு சொல்லிட்டு உயிரை எடுக்கிறதுக்கு யோசனை பண்ணுறான். வேற ஒரு யமதூதன் வந்து அந்த தாயோட உயிரை எடுத்துன்னு போயிடுறான். இங்கே போன உடனே யமன் சொல்கிறான், உனக்கு தெய்வீக ரகசியம் தெரியணும், அது வரைக்கும் நீ பூமியில் போன்னு சொல்லி இவனை குண்டு கட்டாக தூக்கி அம்மனமாக ஸ்டார் நேக்கடாக போட்டாங்க. ஒரு பார்க்கில் நடுங்கின்னு உட்காந்து இருக்கான். அப்போ அந்த வழியாக சந்தைக்கு போயிட்டு வர்ற ஒரு டெய்லரு யாரா இவன் பார்த்து இவன் மேலே இந்த துண்டை அவன் கொடுத்து கட்டிக்கோ என் கூட வான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டின்னு போகிறான். இப்போ டெய்லர் பண்ணிட்டு இன்னும் வருமானன்றான். இவன் இன்னைக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். தண்டை சோறு ஒன்று கிடையாது, சோறு போய் படுன்ட்டான். இவன் என்ன பண்ணுறது, ஒரு திண்ணையில் இவன் படுத்துக்கிறான். இவன் கூட்டின்னு வந்தால் யமதூதன் இல்லையா, அவனும் இன்னொரு திண்ணையில் படுத்துன்னுக்கிறான். கொஞ்ச நேரம் ஆனோடனே அந்த டெய்லர் ஒய்ஃப் வர்றா. சரி சரி வா அப்படின்றான். ஒரு விருந்தாளி இருக்க அவனை பார்க்குறான். அம்மிக்கல் அப்பளக்கட்டை எடுத்து நான் அடிக்கிறதுக்கு வரான். அவன் ஃபேஸ் பார்க்குறான் யமதர்மன். அப்படியே போகிறான். அவன் சரி சரி வா அப்படின்றா. அவன் ஃபேஸ் பார்க்குறான், லேசாக சிரிக்கிறான். அப்போ இவனுடைய உடம்பு கண்ணங்கரேன்னு இருந்தது இல்லையா, கறிமாரி, அது கொஞ்சம் கலர் மாறுது, சாஃப்ட் கலருக்கு வருது. அவன் சொல்கிறான், நான் உனக்கு சம்பளம்லாம் கொடுக்க மாட்டேன், சாப்பாடு போட்டு என் வீட்டில் தங்கியோ, நான் டெய்லரு, என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டெய்லராக ஆகிடுன்னு சொல்லி வச்சுக்கிறான். ஒரு 10 வருஷம் ஆகுது. ஒரு குதிரை வண்டியில் ஒரு பணக்கார பொம்பளை ஒரு 10 வயசு குழந்தையோடையும் ஒரு 3 வயசு குழந்தையோடையும் வந்து இறங்குறான். இறங்கி டெய்லரு, இந்த 10 வயசு குழந்தைக்கு கை கொஞ்சம் ஊனும், ஆனால் நல்லா லூஸ் விட்டு தைக்கணும், 3 வயசு குழந்தைக்கு அப்படி வேணா செய்கின்ற. இவன் அந்த 10 வயசு குழந்தைய பார்க்குறான். சிரிப்பு லேசாக வருது, இன்னும் கொஞ்சம் கலர் இவனுக்கு மாறுது. இன்னொரு 5-6 வருஷம் அது. இதுக்குள்ளே அவன் பெரிய டெய்லர் ஆகிடுறான். யாரோ ஒரு பணக்காரன் காரில் வந்து இறங்கி ஒரு 10 மீட்டர் துணியை கொடுத்து, இதில் எனக்கு 10-20 வருஷம் தாங்குற மாதிரி நல்ல சூட் கோட்டு தைக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். நான் 3 நாளில் வருவேன்னு போகிறான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் டெய்லர் சொல்கிறான், ஏன்டா இன்னைக்கு கஸ்டமர் டெலிவரிக்கு வருவானே, என்ன பண்ண போகிறேன்ட்டு. அவன் டருன்னு அந்த துணி கழிச்சான். அதில் ஒரு தலைகாணி வர ஒரு பெட்டு கவர் தைச்சான். சரி தலையில் அடிச்சுக்கிறேன், உனக்கு என்னடா ஆச்சுன்னு. கார் வருது. சார் அந்த சஃபாரி சூட்டு பேண்ட்டு இதெல்லாம் தைக்காதீங்க, நீங்கள் எங்கள் மலை இறந்து போட்டார், அதனால் அவருக்கு ஒரு தலைகாணி வர ஒரு பெட்டு கவர் பண்ணிவிடுங்க, சுடுகாட்டுக்கு அது கூட சேர்த்து அனுப்பிச்சுடுறோம் நாங்கள். இவன் நல்லா சிரிக்கிறான். அப்படியே கோல்டு மாதிரி ஆகிட்டு ட்ராயின்னு மேலே போகிறான். டெய்லர் சொல்கிறான், வாழ்க்கையில் நீ 3 தடவை தான் சிரிச்சு இது வரைக்கும், ஒவ்வொரு தடையும் உடம்பு கலர் மாறிக்கினே வந்து இப்போ நீ மேலேயே போகிற, நீ யார் என்னான்னு சொல்லுன்னு சொல்கிறான். நான் யமதூதன். ஒரு தாய் இல்லைன்னா அந்த குழந்தைய யார் பார்ப்பாங்கன்னு நான் நினச்சேன், அதனால் விட்டேன். தெய்வீக ரகசியம் தெரிஞ்சால் தான் வரணும்னு என்னை தூக்கி போட்டாங்க. அப்போ உன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் வந்து சோறு கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அம்மி கட்டை எடுத்து அடிச்சா இல்லையா, அப்போ அவன் மூஞ்சியில் தரித்திரத்துக்கு உண்டான அந்த தேவத்தை பார்த்தேன். சரி சரி வா அப்படின்னு திருப்பி கூப்பிட்டா இல்லையா, அப்போ அவன் முகத்தில் அந்த ஐஸ்வர்யத்துக்குள்ள ஒரு தெய்வத்தை பார்த்தேன். அப்போ அந்த அது இது போய் தரித்திரம் போய் ஐஸ்வர்யத்துக்கான இது வர்றதுக்கு இவ்வளோ தான் பண்ணணுமா, இதுவே தெரியாமல் ஜனங்க ஏழையாகிறாங்களே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து 10 வருஷம் கழிச்சு குதிரை வண்டியில் வந்தாலே அந்த குழந்தையில் கை லூஸாக தைக்கணும்னு, அந்த குழந்தை தான் ஃபஸ்ட்டு சீனில் வர்ற அந்த அம்மாவுடைய குழந்தை. அப்போ நான் ஏதோ பெரிய அறிவாளி நினச்சேன். கடவுளுடைய திட்டத்தில் அவளுக்கு அவங்க அம்மா பிச்சைக்காரி, நல்லா பார்த்துக்கிட்டு குதிரை வண்டியில் கூப்பிட்டு நல்லா லூசு விட்டு தைக்கணும்னு சொல்கிற ஒரு நல்ல அம்மாவை கடவுள் ரெடி பண்ணி வச்சுருக்கான். இது தெரியாமல் நாம் அஜ்ஞானத்தினால கடவுளை டவுட் பண்ணுறோம். இது 2வது. 3வது, இன்னும் 3 நாளில் சாக போகிற பணக்காரன் 20 வருஷத்துக்கு நல்லாகிற மாதிரி ஸ்டிச்சு போட்டு தைச்சி வைக்கணுன்ட்டேன்னா எனக்கு தெரியும், நான் தான் எம்என் டிபார்ட்மெண்ட் ஆச்சு. அதனால் கரெக்டாக அந்த எப்போ சத்தானோ அந்த நேரத்துக்கு தலைவணி வர தைச்சிட்டேன். 3வது விஷயம் எனக்கு தெரிஞ்சது, இந்த உலகத்தில் எல்லோரும் சாக போகிறானுங்க, அவன் நாம் சாக மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் கூட்டம் அடிச்சுன்னு உட்காந்து இருப்போம்னு 20 வருஷத்துக்கெல்லாம் பிளான் போடுறான். இதுதான் அடுத்தது அப்படின்னு சொல்லுவான்.
இதுதான் நமக்கு கூட இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் அப்படி தான். நீ ரோட்டில் போகிற யாரோ ஒரு பணத்தை தூக்கின்னு வராங்க, நீ என்ன நினைக்கிற, நல்ல சகுனம் இன்னைக்குன்ற, நீ அந்த மாதிரி போகணும்னு உனக்கு தோந்தா? அவன் வர்ற மாதிரி தானே உன்னை யாரோ தூக்கின்னு போக போகிறாங்க. நெருநல் உளன் ஒருவன் இன்றி இல்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லைன்றது தான் இந்த உலகத்திலே பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் அதை நம்புறதுக்கு தயாராக இருக்கிறது இல்லை. இப்படி ஒரு சுடுகாட்டில் நீ போகிற, இப்போல்லாம் எலக்ட்ரிக் சுடுகாடு வந்துடுச்சு. அந்த காலத்துலலாம் வந்து கறி போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் இந்த ரயிலெல்லாம் எப்படி இருக்கும், அதில் கறி போட்டு ஒருத்தன் என்ஜின் டிரைவர் இருப்பான், அவன் வந்து அந்த தூக்கி தூக்கி போட்டுனே இருப்பான், நெருப்பு கனகன எரியும், ரயில் ஜிக்கு ஜிக்குன்னு போயின்னே இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்ஜின் டிரைவர் இருக்கான், அவன் பேர் யமதர்மன். சுடுகாட்டு நெருப்பில் கனகனான்னு நெருப்பு இருக்குது, அதில் ஒவ்வொரு பணமும் தூக்கி போடுறான். வயசானவங்களும் பார்க்கறதில்ல, குழந்தைன்னு பார்க்கறதில்ல, ஆம்பளை பார்க்கறதில்ல, பொம்பளை பார்க்கறதில்ல, கிறிஸ்டின் பார்க்கறதில்ல, முஸ்லீம் பார்க்கறதில்ல, தூக்கி போட்டுனுக்கிறான். இப்போ முதியோர் என்னான் இளையோர் என்னான் கொடுந்தொழிலாளன் கொண்டனன் குயிப்பையோ அழ்வாய் சுடலை தின்ன கண்டும். ஏ மனிதனே, நீ மாத்திரம் கூட்டம் வச்சுன்னு உலகத்தில் இருப்பேன் நீ நினச்சின்னு இருக்கியா அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். எனக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு இருந்தார், ஜெயேந்திரநாத் சர்மான்னு, கஸ்கின் வில்லியம்ஸ் கம்பெனியில் கல்கட்டாவில் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். அவர் மெட்ராஸ்க்கு வந்து இறந்து போயிட்டார். அவங்கெல்லாம் ஆரிய சமாஜ், அதனால் அதுக்கு பூஜைலாம் பண்ணுறவங்க, அதுக்கு தகனம் பண்ணுறதுக்கெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டு மந்திரம்லாம் தெரிஞ்சவங்க இந்த பஞ்சாப் அசோசியேஷன் டிஏவி ஸ்கூலில் அங்கே இருக்கிறாங்க. நாங்கள் காத்தாலே 7 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டோம், இந்த மாதிரிங்க லயலா காலேஜ் சுடுகாட்டுக்கு கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு. அந்த ஆள் 11 மணி 12 மணிக்கு வரான். நான் கேட்குறேன், நாங்கள் 7 மணிலேருந்து நாங்கள்லாம் காத்துன்னு உட்காந்துக்கிறோன்ட்டு. दुख तो आप लोगों के लिए है, हम तो भोजन करके आया அப்படின்னா. கஷ்டம் உனக்கு தானே, நான் நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன் நிம்மதியாக அப்படின்னா. அப்போ சாவு உனக்கு தான், மற்றவனுக்கெல்லாம் அந்த சாவு இல்லை. ஜனங்களுக்கு இந்த தன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு துக்கம் நடக்கிற போது அது அவனை பாதிக்குது. தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ, இல்லைன்னா இவனுக்கு எதை பற்றியும் கவலையே கிடையாது. எத்தனை பேர் செத்தா இவனுக்கு என்ன? ஏதோ முந்தானது கூட பார்த்தீங்க, எத்தனையோ நாட்டில் எங்கேயோ எல்லாம் இடிப்பாடு அது இதெல்லாம் பில்டிங் வண்டிச்சு, அதாச்சு 200 பேர் செத்தான் 300 பேர் செத்தான்னு பார்த்துன்னு தான் உட்காந்துக்கிறீங்க. அதெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணலை இல்லையா? இல்லை, தட் டசன்ட் அஃபெக்ட் யூ. நமக்கு வேண்டி யாருக்காவது ஏதாவது நடந்தால் மாத்திரம் அது நம்மளை ரொம்ப பாதிக்குது. அந்த பாதிப்பும் கூட ஒரு ஃபியூ ஹவர்ஸ் ஆர் ஃபியூ டேஸ் தான். வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணையாமோ. யமதர்மம் வரபோது என் தம்பி என் மச்சான் தான் விட போகிறானா. உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வைத்திய வளர்ப்பதற்கு அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவக்கரியை சேர கருதுகிறேன். திருத்தணி மலை மேலே இருக்கிற முருக பெருமானுக்கு பூக்கூடை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணலான்ட்டு எனக்கு எண்ணமே வரமாட்டேனுது. ஆனால் நான் வந்து இந்த உடம்புக்கு இட்லி தோசை புண்ணாக்கெல்லாம் சாப்பிட்டு இதை வளர்க்குறதுலேயே காரியத்தில் கண்ணாக உட்காந்துன்னுக்கிறேன் நான் அப்படின்னு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை. பட்டினத்தார் ஒரு ரோட்டில் போகிறாரு, யாரோ இறந்து கிடக்குறான், எல்லோரும் உழுது அழுதுன்னுக்கிறாங்க. இவரும் போய் மேலே வந்து அழுகுறாரு. எல்லோரும், ஏன் சாமி இறந்து போனவர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு, நீங்கள்லாம் அழுகுறீங்க. நீங்கள்லாம் இறக்குற போது எனக்கு தகவல் வருமோ இல்லையோ தெரியாது, அதனால் அதுக்கெல்லாம் சேர்த்து இப்பயே அழுதுட்டேன் அப்படின்னாரு. நீங்கள் இருந்தால் எனக்கு தகவல் வராது, அதனால் இப்பயும் உங்களுக்கும் சேர்த்து நான் புரண்டு அழுதுட்டு போகிறேன் இங்கேருந்து அப்படின்னாரு. உலகம் வாழ்க்கை என்பது அநித்தியமானது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சால் கூட நாம் அதை நம்ப மாட்டேன்றோம். நம்ம சாவோம். இப்போ நான் ஊஞ்சல் உட்காந்து பேசினுக்கிறேன், அப்படியே செத்தாலும் சாகலாம். நம்ம சாக மாட்டோம்னு நினைக்கிறது தான் உலகத்திலே பெரிய இது. எனிஒன் கேன் டை. யார் என்னன்னு சொல்ல முடியும்? இந்த வயசுக்கு தான் சாவாங்கன்னு ஏதாவது இருக்குதா? பாசிபிள் இல்லைல்ல. ஒரு குழந்தை உலகத்தில் பிறகுதுன்னு வை, அந்த குழந்தைக்கு பம்முலையோ முதுகுலையோ கடவுள் வந்து பர்த் டேட் உனக்கு தெரிஞ்சிச்சு, டெத்து டேட்னு ஒன்று போட்டுரு, இத்தனாம் தேதி 2026 செத்துவிடும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அந்த டெத்து டேட் என்றைக்குன்னு தெரியாததுனால தான் இந்த உலகத்தில் இப்படி ஓடிக்கிறது, எல்லாம் சஸ்பென்ஸில் ஓடிக்கிறது.
கடவுள் அதுலேயும் போட்டான்னு வை. உங்கள் மாத்திரைக்கெல்லாம் போடுறாங்கல்ல, மருந்துக்கெல்லாம் போடுறாங்கல்ல எக்ஸ்பைரி டேட்டு, அது மாதிரி உனக்கும் போட்டுடணும் எக்ஸ்பைரி டேட்டு. அப்போ இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக வந்து சேர்த்துப்படுவாங்க. அடுத்த கேள்விவா. காந்தாரியின் சக்தி மிகுந்த கண் பார்வையால் வஜ்ரமாக மாறிப்போன உடலை பெற்றிருந்த துரியோதனனை மகாபாரத போரில் பீமன் வெல்வதற்கு பகவான் கிருஷ்ணரின் சாதுரியம் ஒரு காரணம் என்றால், துரியோதனனுக்கு மைத்ரேய முனிவர் கொடுத்த ஒரு சாபமும் மற்றொரு காரணம் என்று மகாபாரத குறிப்பு கூறுகிறது. யார் இந்த மைத்ரேய முனிவர்? அவர் எதற்காக துரியோதனனுக்கு சாபம் கொடுக்க வேண்டும்? உலகத்தில் எந்த ஒரு புராணிக் கேரக்டராக இருந்தாலும் அவங்களுக்கு விதவிதமான சாபங்கள் வந்திருக்கும். இப்போ கர்ணன் இருக்கான், அவன் சூரியன் மூலமாக குந்தி தேவி பெற்றெடுத்த ஒரு பிள்ளை ஆற்றுல விட்டான், தேரோட்டிக்கிட்ட வளர்றான். அவனுக்கு எத்தனை விதமான சாபம் வந்தது. கர்ணன் என்றவன் அதுக்கு முன்பிறவியில் சாஸ்திர கவச்சன் என்ற ஒரு அசுரனாக இருந்தான். அதில் 1000 கவச்சத்தில் 999 நரநாராயணர்களாக வந்த கிருஷ்ண அர்ஜுனர்கள் பிச்சிட்டாங்க. ஒரு கவச்சம் இருந்தபோது உலகம் அழிஞ்சு போச்சு. அவன் எங்கேருந்து வந்தானோ அந்த சூரியன்கிட்ட போயிட்டான். குந்தி தேவி சூரியனை கும்பிட்டு உடனே அவன் தான் சான்ஸ்னு கர்ணனை கொடுத்து விட்டான். அதனால் ஒரு கவச்சத்தோட குண்டலங்களோட இவன் பிறந்தான். அதை பிக்கணும். அதனால் இவங்க 12 வருஷம் 11 வருஷம் அஜ்ஞாதவாசம் போய் போன ஜென்மத்தினுடைய கணக்கெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணப்புறம் கிருஷ்ணர் அவங்ககிட்ட வராரு. உன் கவச்சத்தை கொடுத்துரு, குண்டலங்களே எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு பாக்கி இருந்தது போன ஜென்மத்தில். இந்த பிரிவில் அவர் வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கிறாரு. இப்படி அவனுக்கு எந்தெந்த பவர் இருந்ததோ அவன் வந்து காட்டுக்கு போய் மந்திரகிரி பர்வதத்தில் பரசுராமர்கிட்ட ஏமாற்றி நான் பிராமணன்னு வித்தியெல்லாம் கற்றுக்கிறான். பரசுராமர் இந்திரன் இருக்கான் இல்லையா, தன் பிள்ளை அர்ஜுனனுக்காக ஒரு வண்டு வடிவை எடுத்து வந்து பரசுராமருடைய தொடையை கடிக்கிறான். குரு தூயின் இருக்காரே, அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இவன் பல்ல கட்சின்னு தாங்கிக்கிறான். அந்த ரத்தத்தினுடைய இது வந்த உடனே பரசுராமர் எழுச்சி பார்க்குறாரு, நீ பிராமணனாக இருக்க முடியாது, இவ்வளோ சகிப்புத்தன்மை ஒரு சத்திரியனுக்கு தான் வரும், உண்மை சொல்லணுன்னு ஆமான்றான். அப்போ நீ என்கிட்ட எதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ எல்லாம் அவனுக்கு மறந்துவிடும். அப்போ யுத்த காலத்தில் அவனுக்கு எல்லாம் வாங்கியிருந்தோம், அந்த வரம் பலிக்காமல் போயிடுச்சு. அது அவனுக்கு யூஸ் ஆகலை. குந்தி தேவி சொந்த தாய் இவங்ககிட்ட வந்து எனக்கு வரம் கொடு, நீ வந்து உன்னுடைய 5 பிரதரில் அர்ஜுனனை தவிர வேறு யார் மேலேயும் வந்து உனக்கு பகை இருக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. சரி தொலையுதுன்னு கொடுத்தான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ நாகாசுரத்தை ஒரே ஒருத்தரை தான் அர்ஜுனன் மேலே விடணும்னு. எந்த அம்மாவாவது இப்படி பண்ணுவாளா? 2 பேரும், இவன் மூத்த மகன் தச்சம் குழந்தை, இவங்கிட்ட அர்ஜுனனுக்காக ஃபேவர் பண்ணி ஒரு தரைக்கு மேலே பிரம்மாசத்தை விடக்கூடாதுன்னு சொன்னான். கிருஷ்ணன் என்ன பண்ணார், அந்த அஸ்திரத்தை விடுற போது தேரை கொஞ்சம் அமுக்கி அர்ஜுனன் தலைக்கு வந்து தலைப்போட போகிற மாதிரி அந்த 2வது தடவை அவனால் அந்த பிரயோகம் பண்ண முடியாத மாதிரி ஆச்சு. இவன் அம்மாக்காரியே இவ்வளோலாம் வாங்கினான். இந்திரன் வந்து வாங்கின்னு போயிட்டான். கிருஷ்ணர் வந்தார், அவர் வாங்கிட்டார். ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு இத்தனை பேராக துரோகம் பண்ணுவாங்க. அதனால் எல்லா புராணங்கள்லேயும் இந்த மாதிரியான நாட்ஸ்ன்னுவாங்க, அதாவது ஒரு சிம்பத்தி வரணும், அந்த கேரக்டர் மேலே நமக்கு ஒரு அனுதாபம் வரணும், அந்த கேரக்டரை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி நோபலாக காட்டணுன்றதுக்காக இந்த மாதிரியான மனோதத்துவ உத்திகள் எல்லாம் கொண்டு வருவாங்க அவங்க. அதனால் அதை நீங்கள் சீரியஸாக எடுத்துன்னா ஸ்டோரின்னு எடுத்துக்கோங்க. சீரியஸாக இல்லைன்னு சொன்னால் கவலைப்பட தேவையில்லை, என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, கதையை கேட்டு போயிட்டே இருங்க. Question from கல்யாண கிருஷ்ணன் ரவிசங்கர். 1960ஆம் ஆண்டு 9 கிரகங்களும் ஒன்றாய் சேர்வதால் உலகிற்கு பெரும் கேடு வரும் என பல ஆரூடங்கள் வந்தன. அப்போது கோள்களின் துன்பம் விலக காஞ்சி மகா சுவாமிகள் திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகம் எல்லோரும் பாடுங்கள், எந்த துன்பமும் அணுகாது என்று அருளினார். அப்போது தமிழகம் முழுவதும் கோளறு பதிகம் பாடப்பட்டது. ஒரு துயரமும் ஏற்படாமல் அனைவரும் காப்பாற்றப்பட்டோம். இந்த செய்தி ஒரு மீடியா மூலமாக படித்தேன். பாபாஜி தயவு செய்து விளக்கவும். கோளறு பதிகம் எல்லா நேரத்திலும் இருக்குது. திருஞான சம்பந்தர்
வேதங்கள் தழைத்துவங்க ஒரே புகழியூரில் வருவனேன்னு சொல்லிட்டு வேதங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக வந்த சாட்சாத் முருகப்பெருமானுடைய அவதாரம் தான் அவர். அது எப்போ இருந்தது, 1960க்கு முன்னாலேயே இருந்தது, பின்னாலேயே இருந்தது, இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்கும். அதனால் ஒரு கோளறு பதிகத்தை படித்ததுனால இந்த உலகத்தில் வர வேண்டிய அழிவெல்லாம் தட்டு போச்சு அப்படின்றது பாசிபிளே இல்லை. அப்படின்னு தான் இவ்வளோ யுத்தங்கள் ஏன் நடக்குது? முதல் உலக மகா யுத்தம், ரெண்டாவது உலக மகா யுத்தம், இப்போ இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 3வது யுத்தம் வரப்போகுதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரியவங்க அவங்கக்கிட்ட போய் ஆறுதல் கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, துட்டு இல்லை சாமி அப்படின்னா, நீ ஞான சம்மதியை காசு வாசித்திரவே காசு நல்குவீர் படிங்கிறாரு. இனி யாருன்னா போனால் மகாலட்சுமி அஷ்டகம் படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணு, பரிகாரம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அந்த பரிகாரத்தை விட அது மேலே நீ வைக்கிற நம்பிக்கை தான் உனக்கு டைலிஸ்மன், அதுதான் தாயத்து. நீ அதை நம்பலைன்னு வச்சுக்கோ, அது பரிகாரம் இருந்து என்ன, பாட்டு இருந்து என்ன, அது உனக்கு ஒன்றும் யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஓன் இன்னர் சிஸ்டம் டெவலப்பிங் எ ஃபெய்த் அண்ட் கோஆப்ரேட்டிங் வித் தி அட்வைஸ். அதனால் கோளறுப்பதிகம் படித்தாக்கா இது நடந்துடும்னா, இன்னைக்கு கூட கோளறுப்பதி இருக்குது, வேணால் இப்போ கூட படிக்க சொல்கிறேன். உலகத்தில் எந்த ப்ராப்ளம் எல்லாம் பண்ணிட்டு சொல்லி பார்க்கலாம். இட்ஸ் நாட் பாசிபிள். இதெல்லாம் அவரவர் அவங்கவுங்க ஃபீத்து. அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர், அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடைய நின்றனரே, அவரவர் விதி வழி சென்று அடைய நின்றனர். ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் இருக்குது, அதில் பிளானட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் அவங்கவுங்க வாழ்க்கை அமையுமே தவிர, ஏதோ ஒரு ஸ்லோகம் சொன்னால், ஒரு பாட்டை சொன்னால், ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினா கர்மாலேருந்து தப்பிச்சிடலான்னு நம்பாத. வேணும்னா கொஞ்சம் கர்மாவை குறைச்சிக்கலாம், கர்மாவை கூட்டிக்கலாம். நீ பாம்பு கட்சி சாகணும்னா அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தாக்கா ஒரு நாளைக்கு ஒரு தேல் கட்சிடும், அவ்வளோதான், பாம்பு கடியிலேருந்து தப்பிச்சிடுவேன். உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்கும், உனக்கு அந்த நம்பிக்கை இல்லைனாக்கா ஒரு 1000 ரூபாய் வர வேண்டியது 1000 ரூபாய். அந்த மாதிரி அதாவது நிமித்த மாத்திரம்னுவாங்க. த ஷேடோ ஆஃப் யுவர் பாவம் அண்ட் புண்ணியம் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இல்லாமல்லாம் போக முடியாது. இப்போ காஞ்சி பரமாச்சாரியார்லேருந்து ராம் சரத்குமார் சாமிலேருந்து ரமணர்லேருந்து ராமகிருஷ்ண பரமசர்லேருந்து எல்லா சாமியாருங்களும் தான் கஷ்டப்படுறாங்க இல்லையா? எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருது, எல்லோரும் டாக்டர்கிட்ட தான் போகிறாங்க, எல்லோரும் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதிலும் தப்பிக்கலாம் முடியாது. எவ்ரிதிங் வில் ஹேப்பன். மேபி வித் யுவர் ப்ரேயர்ஸ் யூ கேன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸஸ். பாபாஜி, சேஷாத்ரி சுவாமிகள் போன்ற சித்தர்கள் சில ஆன்மீக அன்பர்கள் மூலம் ஒரு அமாவாசை போன்ற நாளில் சூக்ஷ்ம ரூபத்தில் பேசுவதை பார்த்திருக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகிறது? இதே சித்தர்கள் ஒரே நாளில் பல இடங்களில் குறிப்பிட்ட சீடர்கள் மூலம் ஊஞ்சலூர், திருவண்ணாமலை மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் சேஷாத்ரி சுவாமி ஆராதனையின் போது சூக்ஷ்மமாக அருள்வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் உடலில் சூக்ஷ்மமாக சித்தர்கள் அருள்வாக்கு கொடுத்திருக்கிறார்களா? திருக்கோயிலூர் தபோவனத்தில் ஞானானந்தகிரி சாமி இருந்தாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அங்கே போய் சாமிக்கு பாத பூஜைன்னுவாங்க, அவருடைய பாதத்துக்கு பூஜை எல்லாம் பண்ணுறது. அதுக்கப்புறம் பிட்சை கொடுப்பாங்க, ஒரு பணம் கட்டிட்டாக்கா அந்த மடத்தில் அன்றைக்கி எல்லா சாப்பாடும் அவங்க போடுறதா ஐதீகம். அப்போ அந்த அம்மா சாமிக்கிட்ட சொல்கிறா, சாமி எனக்கு இந்த மாதிரி வயிற்றில் ஒரு கிரானிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. சாமிக்கிட்ட சொல்லலை, வேண்டிக்கிறான். அப்போது அங்கே இருக்கிற குருக்கள் மூலமாக சாமி சொல்கிறார், இவ்வளோ நேரடியாக திருவண்ணாமலைக்கு போட்டோம், அங்கே போய் ராமசரத்குமார் சாமி கையில் திருநூறு வாங்கிட்டோம் அப்படின்னு. அப்போ அவரும் உடம்போடு இல்லை, ஆனால் இவ பூஜை பண்ணியிருக்கா, அதுக்காக அவர் ஐடியா கொடுக்குறாரு, ஐயர் மூலமாக தான் பேசுகிறாரு. இப்போ நேராக திருவண்ணாமலைக்கு வரான். அப்போ கோயில் சாத்தி இருக்குது, விசிறி சாமியார் இருக்கிற இடத்துக்கு வரான். இந்த மாதிரி திருக்கோயிலூர்லேருந்து வரேன், இந்த மாதிரி வாக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இவர்கிட்ட அந்த நேரத்தில் திருநூறு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த ஜோபிக்குள்ளே கை வெட்டி இப்படி ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெயராம் பண்ணினேங்கிறாரு. இவருடைய சங்கல்பத்துக்காக அண்ணாமலையாருடைய கோயிலிருந்து ஒரு விபூதி அவருக்கு வருது, இவருடைய ப்ரேயருக்காக. அதை கொடுத்து, திஸ் இஸ் கிவன் பை திஸ் பெகர்
But you should go to the temple and collect the vibhuti from Annamalai. That is very powerful. அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமி யார் மூலமாகவும் சொல்கிறாரு, ஐயர் மூலமாக இங்கே வராங்க. இவர் வேறு வழியில் கொடுக்காமல் போயிட்டா சாமி சொன்ன உத்தரவு பணியில்லைன்னு ஆகிடும். அதனால் தான் மெட்டீரியலைஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஆனால் அங்கே போய் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற வார்த்தையை அந்த அம்மாவுக்கு சொல்கிறாரு. அந்த மாதிரி எந்த ஒரு மகானாக இருந்தாலும் அவங்க கொஞ்ச நேரம் உங்களுக்காக, இப்போ உடலோடு இருந்தால் ஒரு மாதிரி, உடலோடு இல்லைன்னா ஒரு மாதிரி, உங்களுக்காக அவங்க மைண்டில் அந்த தாட்டை வச்சு யோசனை பண்ணுற போது அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் தாட் வரும். அதை உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா இதுக்கு ஏதாவது வழி கிடைக்கணும். எந்த ஒரு மகானாக இருந்தாலையும் அவனுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். உன்னோட ப்ராப்ளத்தை மைண்டில் ஒரு கம்ப்யூட்டரில் டேட்டாஸ் எல்லாம் போட்டு ஒரு ப்ரோக்ராம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு எண்ட் ரிசல்ட் வரும். அதுக்கு உனக்கு சொல்யூஷனாக கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருக்காகவும் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட ஒரு நாளைக்கு 100 டிவோட்டிஸ் போகிறாங்கன்னா 100 டிவோட்டிஸ்க்கும் போய் அரை மணி நேரம் நான் உட்காந்து ப்ரே பண்ணிட்டு வரலாம் பண்ண மாட்டாங்க. ஏதாவது உன்னுடைய பூர்வ புண்ணியம் ஏதாவது அவங்கக்கிட்ட ஸ்டோர் ஆகிருக்கணும், அவங்க உனக்கு ஏதோ ஒரு வகையில் ஆப்ளிகேட்டட் ஆகிருக்கணும். அப்போ தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன், இப்படிலாம் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ நிறைய மகான்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக இல்லை. சில மகான்கள் பண்ணவே மாட்டாங்க. இப்போது சுள்ளிமலை பொன்னையா சீங்குழல் சிந்தலச்சேரி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கையால் திருநூறு கூட யாருக்கும் கொடுக்க மாட்டார். போடி நாயக்கன்கிட்ட கேட்டால் சொல்லுவார், நான் அடக்கமான பின்னால் என்னுடைய சமாதி மேலே ஒரு ஆனந்த பைரவி கோயில் வரணும், அதனால் நான் யாருக்கும் என் பவரை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருந்தார். 55 வயசு 5 மாதம் 5 நாளில் இறந்துருவாரு. அதே மாதிரி இறந்தார், இன்னும் கோயில் வரல. இது ஒரு உதாரணம். சில பேர் அவங்க பவரை சேர்த்து வைக்கிறாங்க, யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க, நல்லது செய்ய மாட்டாங்க. சில பேர் ஏதோ ஒரு ஆப்ளிகேஷன் இருந்தாக்கா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு பரமாச்சாரியா டைப்பில் இருக்கிறவங்க ஒரு சங்கல்பம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கி நிட்டு இப்படி இப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க மானசீக பூஜை பண்ணுற போது காமாட்சி இவங்கெல்லாம் எங்கிட்ட வரலாமா, உங்கள்கிட்ட தான் வந்திருக்காங்க, அவங்க குறையில் இதெல்லாம் நியாயமோ எல்லாத்தையும் தீர்த்து வச்சிரு அப்படின்னு சொல்லி மானசீகமாக சொல்லிடுவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு கம்பைன்டு ப்ரேயர் ஒன்றும் பண்ணிவிடுவாங்க. இந்த மாதிரி பாசிபிள். சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும். ஒரு ஏழை பெண் காஞ்சி பரமாச்சாரியர்கிட்ட வரா. மாப்பிள்ளை வீட்டில் 8 சவரம் கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப சாதாரணமான குடும்பம், எங்கே போகிறது 8க்கு அப்படின்னு. சரி நீ சொன்னது அம்பாள் கேட்டிருக்கா, ஏதாவது வழி பண்ணுவான், அங்கே போய் உட்காரு அப்படின்னாராம். போய் உட்காந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஆந்திராவிலேருந்து ஒரு ரெட்டியார் காரில் இறங்கினார். ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் பட்டு புடவை, பட்டு வேஷ்டி, 9 சவரன் கோல்டு காயின், வெத்தலை பாக்கு எல்லாத்தையும் சாமிக்கிட்ட கொண்டாந்து வச்சு, என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உங்ககிட்ட வந்தேன், நல்லபடியாக கல்யாணம் ஆயிடுச்சு, தேங்க்ஸ் கிவிங்காக நான் இதை கொண்டாந்துருக்கேன்னு. அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. நான் சொன்னேன் இல்லை அம்பாள் கேட்பான்னு சொல்லிவிட்டு, பாரு உனக்கு வந்துருச்சுன்னு சொல்லி மடத்தில் ஒரு ஆளை கூப்பிட்றாரு. இந்த ரெட்டாரியும் கூப்பிட்டுக்கோ, இந்த ஏழை பொம்பளையும் கூப்பிட்டுக்கோ, காஞ்சி காமாட்சியங்கிட்ட தட்டில் கொண்டு போய் இதை வச்சுட்டு 8 சவரன் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துரு, புடவை வேஷ்டியெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துரு, மீதி 1 சவரன் இந்த ரெட்டியார்கிட்ட கொடுத்துரு. இதை கொண்டு போய் நீ வீட்டு பூஜையில் செலவு பண்ணாமல் வச்சுக்கோ, ஒரு ஏழை பொண்ணுக்கு நீ கன்னிகாதானம் பண்ண புண்ணியம் உனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நீ நல்லா இருப்பேன் இன்றைக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குற. இது மகான்களுடைய ஒரு சங்கல்பம். காக்கா உட்கார பனம்பழம் உழுதா, பனம்பழம் உள்ற நேரத்தில் காக்கா உட்காந்துச்சான்ற மாதிரி இதெல்லாம் எப்படி இது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஞானானந்தகிரி சாமிகள் தபோவனத்தில் இருந்த காலத்தில் ஒரு பிராமணன் வர்றான். இந்த மாதிரி என் பொண்ணு கல்யாணம், காலெலாம் இல்லை, என் பொண்டாட்டி சொல்லிட்டா வந்தால் துட்டோட வா, இல்லைன்னா போயிடு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு. சரி இங்கே இரு, ஒரு 2 நாள் இரு அப்படின்றாரு. அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கிடக்கிறான். 3ஆவது நாள் ஒரு பெரிய லாரி நிறைய அப்படியே அரிசி பருப்பெல்லாம் வந்து இறங்குது. ஒரு ஆள் இறங்குறான். இறங்கி சாமிகளே நான் இந்த ஊர்லேருந்து வரேன், என் வயலில் இந்த வருஷம் நல்ல விளைச்சல், அதனால் உங்களுக்கு சமாராதனைக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. இதில் நான் நேரில் பார்த்து தான் வாங்குவேன்னு அந்த நெல்லை புழிகிறாரு. அதுலேருந்து அப்படியே ரத்தம் சொட்டுது. சொல்கிறாரு எனக்கு வேண்டாம் இது அப்படின்னு. அவன் இல்லையே நான் நல்லா உணச்சி தானே கொண்டாந்தான்றான். அப்போ இவர் சொல்கிறாரு,
இந்த மாதிரி ஒரு பெரிய பிராமணன் இருந்தான். அவனுக்கு உங்கள் வீட்டில் திவசம் பண்ணுறதுக்கு நீ கூப்பிட்ட. அவன் சொன்னான், காஞ்சி பெரியவர் என்ன இந்த மாதிரி லௌகிகமான திவசம் புண்ணியவாச்சனெலாம் பண்ணக்கூடாது, ஒன்லி வேத யாகங்கள் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நான் பண்ண மாட்டேன்னு. எங்கள் வயலில் உழுதுகிட்டு எங்கள் சாப்பாடு சாப்பிட்டு எங்கள் வீட்டில் திவசம் பண்ண மாட்டியான்னு சொல்லி எல்லா சொத்தையும் பிடுங்கிட்டு அவங்கள ஒன்றுமில்லாத பண்ணிட்டான். அந்த குடும்பத்தில் வாரிசு தான் இப்போ பொண்ணு கல்யாணத்துக்காக இங்கே உட்காந்துட்டுருக்கான் அப்படின்னு அவனை கூப்பிட்றாரு. ஆமாம் அப்படின்றான். நான் என்ன பண்ண சொல்லுங்கன்றான். அவங்ககிட்ட பிடுங்கின லேண்டெல்லாம் அவனுக்கு திருப்பி கொடு, உன் செலவில் அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிற, அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பேன், அம்பாள் இதை அக்செப்ட் பண்ணுவான், அப்படின்னா நான் லாரியில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி ஆகுது. இன்னொரு தடவை அதே மாதிரி ஒரு யாகம் நடந்துகிட்ருக்கு. ஒரு ஆள் வரான், நான் ஏகாதச ருத்ர யாகம் பண்ணினேன், அந்த யாகத்தில் நல்லா கம்பீரமாக நடந்தது, உங்களுக்காக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன்னு. இவர் அந்த பிரசாத் தொடராரு அப்படின்னு கை கட்டின்னு கண்ணை முன்னு உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே ஒரு 2 பிராமணர்கள் வர்றாங்க. சாமி இந்த மாதிரி ஏதோ இவன் தான் இவன் ஏகாதச ருத்ரயாகம் பண்ணினான், அந்த பிரசாதம் கொண்டு வந்துருக்குவான்னு. இவர் அதுலேருந்து எடுத்து வச்சுக்கிறாரு. அவனுக்கு ஜமீன்தாருக்கு ஒரு வழி ஆகிப்போகுது. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தோன்றது, நீங்கள் தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ யாகம் பண்ணிய அதில் ஒரு 86 வயசு கிழ பிராமணன் வந்தானோ, பல்லு போனால் சொல்லு போச்சு, அவன் சரியாக மந்திரம் சொல்லலை. அதனால் நீ அவனுக்கு எல்லாருக்கும் கொடுத்ததை விட கம்மியாக தட்சணை கொடுத்தியா, சம்பவனை கொடுத்தியா? ஆமாம். பந்தியில் எல்லோரும் உட்காண்ட போது அவன் ஏதோ ஆசைப்பட்டு 2வது கரண்டி பாயசம் கேட்டான். இந்த கழுத்துக்கு எதுக்குன்னு சொல்லி அவனை உதாசீனப்படுத்திட்டு நீ அடுத்த ஆளுக்கு போட்டும் போனியா? ஆமாம். எனக்கு பயம் வந்துடுது, எப்படி சினிமாவில் பார்த்த மாதிரி இவர் சொல்கிறாருன்ட்டு. என்ன நீங்கள் தான் மன்னிக்கணும் அப்படின்னு. நான் என்னத்தை மன்னிக்கிறது, உனக்கு பிராப்தம் இருந்தால் நடக்கும், போ அந்த பிராமணங்கிட்டே போ அப்படின்றாரு. இவன் காரை போட்டுன்னு அவசர அவசரமாக போனால் அந்த பிராமணன் செத்து போயிருக்கான். வீட்டில் சடங்குக்காக எல்லாம் தோரணம் கட்டி விட்டாங்க. அந்த குடும்பமே ஜமீன்தார் குடும்பம் அழிஞ்சு போச்சு, ஒன்றுமில்லாத ஆகி போயிட்டாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கேஸ் ஸ்டடீஸ். எப்படியெல்லாம் மகான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, அவங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணமும் சொல்கிறாங்க, அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறைகளையும் சொல்கிறாங்க. கர்மான்னு ஒன்று இருக்குது உலகத்தில், உன்னுடைய எண்ணம் தான் வாழ்க்கை. இப்போ நீ உன்னுடைய எண்ணங்களை நல்லபடியாக வச்சுக்கோ, யாருடைய துக்கத்துக்கும் காரணமாகாத, யாரையும் ஹியூமிலியேட் பண்ணாத, இன்சல்ட் பண்ணாத, அப்போ எல்லாமே நல்லா நடக்கும். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால் நீ செய்த செயல்கள், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய சொல் தான் உனக்கு திரும்பி வருது. இது உங்களுக்கு எல்லாருக்கும் கூட அப்ளிகபிள் தான், எல்லாருக்கும் அப்ளிகபிள் தான். அதனால் நமக்கு யாருக்கிட்டையாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். துஷ்டனை கண்டா தூர விலகு, அவங்ககிட்ட என்ன பேசின்னு உட்காந்துக்கிற, அவன் எப்படின்னு திருந்த போகிறதில்ல. அவனுக்கு அட்வைஸ் கொடுத்து திருத்ததான் நீ ஏன் நினைக்கிற, போயினே இரு. கடவுள் ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான், அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுக்கான தண்டனையை கொடுப்பான். நீ சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது, கடவுளை நம்பி விட்டுணும். நான் அப்படி தான், கடவுள்னு ஒருத்தர் இருக்கான்னு உனக்கு தெரியணும். கண்காணி இல்லை என்று கள்ளம் பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிறார் திருமூலர். அப்போ எல்லாத்தையும் கடவுள் ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான், அவன் கட்டாயம் தண்டிப்பான். நீ சட்டத்தை கையில் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விடு. கடவுள் ஒவ்வொன்றா உனக்கு புரிய வைப்பார். அந்த மாதிரி உனக்கு வர்ற அந்த நாலேஜ் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானம் என்பது புக்கில் படித்து வராது, நெருப்பில் கை வச்சா சுடுன்றது வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி எது ரைட்டு எது ராங்கெல்லாம் உனக்கு தெரியும். உனக்கு அந்த மாதிரி டெஸ்டிங் பிளானட்ஸ் இருக்கிற போது நீ கும்பிடுற எந்த கடவுளும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. உனக்கு அந்த நேரத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடியது உங்கள் இறந்து போன தாத்தா பாட்டிங்க, இறந்து போன அப்பா அம்மா யாராவது இருந்தால் பித்திருக்கள்ன்றாங்க இல்லையா, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி நீ அவ்வளோ உபாசனா தெய்வத்தை வச்சுன்னு இருப்ப, பூஜை பண்ணுவேன், கோயில் கட்டுவேன், எதுக்கும் ஒரு ரூல்ஸ் அப்ளை கிடையாது. அந்த நேரத்தில் நீ அனுபவிச்சு தான் ஆகணும். பரீட்சித் மகாராஜன் கடல் நடுவில் கண்ணாடி மாளிகை கட்டின்னு உட்காந்துருந்தாலையும் பாம்பு கடிச்சாகணுன்னா பாம்பு கடிச்சு தான் செத்தான் இல்லையா, அந்த மாதிரி தான். எல்லாருக்கும் கர்மா உண்டு, இந்த கர்மா நல்லது தான். ஒரு வாந்தி வந்தால் எடுத்துடணும், பேதி வந்தால் போயிடணும், தும்மல் வந்தால் எடுத்துடணும்.
அதையும் அடக்கி வச்சுன்னு கஷ்டப்பட்டுக்கிறேன். ஸோ கர்மா என்பது அனுபவிக்க வேண்டிய விஷயம். அதில் உனக்கு நல்லது தான் நடக்கும். ஆனால் உனக்கு அதை தாங்குற அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணும். அதுதான் உற்ற நோய் நோன்றல்ன்றது. உற்ற நோய் நோன்றல் என்ன? நன்றே வரினும் தீதே விளையினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை. நல்லது கெட்டது எது வந்தாலையும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது. டோன்ட் கொஸ்டின் த ரைட் ஆஃப் காட் டு புட் யூ அண்டர் லிட்மஸ் டெஸ்ட். ஒரு சுண்ணாம்பு கால்வாயில் உட்காரணும், அப்போ தான் நீ அப்பர் சுவாமியாவ. பிரகலாதனை அவங்க அப்பங்காரனே மலையிலிருந்து உருட்டி கொலை பண்ண பார்ப்பான், அதையும் நீ தாங்கணும். அப்போ தான் நீ பிரகலாதனாகி உலக வரலாற்றிலே இடம் பிடிப்பேன். அது மாதிரி எவ்வளோ பெரிய மகான்கள், எவ்வளோ பெரிய ஆத்மாக்கள் உலகத்தில் வந்தாலும் தி ஆல் கோஆப்ரேட்டட். 100 தடவை சொல்லிட்டேன். ரமணருக்கு கேன்சர் வருது, ராமகிருஷ்ணருக்கு கேன்சர் வருது, ராம் சுரத்குமார் சாமிக்கு கேன்சர் வருது, பரமாச்சாரியாருக்கும் அல்சரு, ஒரு பக்கம் லங்கு வேலை செய்யாது, ஒரு கண்ணு தெரியாது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள்லாம் போய் எந்த சாமியார்கிட்ட எங்களுக்கு இந்த கஷ்டங்கத்துன்னு கேட்குறீங்களோ அந்த சாமியாருங்களே எல்லா கஷ்டத்தையும் கட்டிக்கின்னு தான் அதுன்னுக்கிறாங்க. அதனால் ஷார்ட்கட்னு ஒன்று கிடையாது. இந்த உலகம் என்பது கர்ம பூமி. நல்லது கெட்டது ரெண்டையும் நீ தான் அனுபவிச்சாகணும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் ஒரு இயேசுநாதர் தாங்குவார் நினச்சா சுயநலம் பிடிச்சுவேன். அந்த ஆள் யார் வீட்டு புள்ளியோ அவன் உங்கள் கர்மாவை தாங்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் தான் உங்கள் கர்மாவை தாங்கணும். உங்கள் கர்மாவை நீங்கள் தான் கழிக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. இதெல்லாம் தெரிஞ்சிச்சியானா நீ ஞானி. தெரியாமல் நான் கந்தசஷ்டி கவசம் படித்தேன், அபிஷேகம் பண்ணேன், எனக்கு எதுக்கு இந்த கஷ்டம் சொன்னேன், நீ அஞ்ஞானின்னு அர்த்தம் இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த கஷ்டம் எந்த இது வந்தாலும் நல்லது வந்தால் சந்தோஷப்படாத, கஷ்டம் வந்தால் துக்கப்படாது. நன்றே வரையினும் சீதையை விளைக்கணும். ரெண்டையும் சேர்த்து தான் நீ என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாம் மாறும். மாறுகிற போது உனக்கு புரிஞ்சிடும், ஓகே இதெல்லாம் நம்முடைய நன்மைக்கு தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் வர்றபோது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் விலாவரியாக விஸ்தாரமாக நம்ம பேசலாம். ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஸ்ரீமன்னாராயண 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 நீ ஸ்ரீபாதமே சரணு ஸ்ரீமன்னாராயண 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 நீ ஸ்ரீபாதமே சரணு. कमलासथी मुख कमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा. कमलासती मुख कमल कमलहित कमलप्रिया कमलेक्षणा. कमलासनहित गरुडगमन श्री कमलनाभनी पदकमल में चरणो. कमलासनहित गरुडगमन श्री कमलनाभनी पदकमल में चरणो. श्रीमन्नारायण 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 नी श्रीपाद में चरणो. परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा. परमयोगी जन भागधेय श्री परमपुरुष परात्परा. परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देवा. परमात्मा परमानुरूप श्री तिरुवेंकटगिरि देव चरणो.
श्रीमन्नारायण 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 नि श्रीपादमे चरणु शृंगार श्रीनिवासा शृंगार श्रीनिवासा अलमेलुमங்கை மகிழும் சர்வேஷா என்றும் शृंगार श्रीनिवासा மங்கா புகழ் கொண்ட மாமலை திருப்பதி மங்கா புகழ் கொண்ட மாமலை திருப்பதி தங்கும் தனி கருணை பொங்கும் வெங்கடேஷ மங்கா புகழ் கொண்ட மாமலை திருப்பதி தங்கும் தனி கருணை பொங்கும் வெங்கடேஷ शृंगार श्रीनिवासा अलमेलुमங்கை மகிழும் சர்வேஷா என்றும் शृंगार श्रीनिवासा பழவினைகள் யாவும் பொடிபடவே பழவினைகள் யாவும் பொடிபடவே நான் எழுமலை கடந்து உன் எழில் சந்நிதியில் பழவினைகள் யாவும் பொடிபடவே நான் எழுமலை கடந்து உன் எழில் சந்நிதியில் கை குவித்தேனே என் மெய் மறந்தேனே கை குவித்தேனே என் மெய் மறந்தேனே உய்விப்பதோ உன் பாரம் எந்தனை கை குவித்தேனே என் மெய் மறந்தேனே உய்விப்பதோ உன் பாரம் எந்தனை शंख चक्र पीतांबरधारी मंगल माधव कृष्ण मुरारी शंख चक्र पीतांबरधारी मंगल माधव कृष्ण मुरारी पंकजाक्ष वैकुंठ विहारा रंगनायक राजपूजित पंकजाक्ष वैकुंठ विहारा रंगनायक राजपूजित शृंगार श्रीनिवासा अलमेलुमங்கை மகிழும் சர்வேஷா என்றும் शृंगार श्रीनिवासा ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி
ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.